பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரசங்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தன்னுடைய அனுபவத்திலிருந்து உலகம் கண்டதில் மிகப்பெரிய ஞானியாகிய சாலமோன் எழுதிய வார்த்தை. தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறதில் ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாம் அனுபவிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு நாம் சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், வாழ்கிறோம் என்றால் இது நம்முடைய கையினால் உண்டானது அல்ல, தேவனுடைய கரத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. இந்த அறிவும் இந்த உணர்வும் நமக்குள்ளே எப்பொழுதும் காணப்பட வேண்டும். நான் சம்பாதித்தது, இது என் கையின் பிரயாசம், இது என்னுடையது. எத்தனையோ பேர் பிரயாசப்பட்டு அந்த பிரயாசத்தின் பலன் கிடைக்காமல் இருக்கிறார்கள். இரவு பகலாக உழைப்பாங்க, ஆனால் சம்பளம் 3 மாதம் 4 மாதமாக வரலேன்னு சொல்லி அழுவாங்க. இப்படி எத்தனை பேர் இருக்கிறார்கள். நம்முடைய பிரயாசம், அந்த பிரயாசத்தின் பலன், இதுக்கு பின்னாக எல்லாம் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. இன்று நாம் உழைக்கிறோம் என்றால் அந்த உழைப்பதற்கான பலனை தருகிறது யார்? கர்த்தர். உழைப்பதற்கான பலனையும் தருகிறது யார்? அதுவும் கர்த்தர் தான். எனவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இதை அறிந்திருக்க வேண்டிய, உணர்ந்திருக்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் எந்த நன்மையுமே இல்லை என்று யாராவது புலம்பிக் கொண்டிருப்பீங்கன்னா, இந்த நாளை கர்த்தர் கிருபையாய் காண செய்திருக்கிறார். உண்ண உணவு கர்த்தர் தந்திருக்கிறாரா? ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இது நன்மைங்க. ஆமென். வசிப்பதற்கு ஒரு கூடாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரா? உடுத்துவிப்பதற்கு வஸ்திரத்தை தந்திருக்கிறாரா? குடிப்பதற்கு தண்ணீரை தந்திருக்கிறாரா? நம்முடைய அவசியங்கள் சந்திக்கப்படுகிறதல்லவா? நம்முடைய காரியங்கள் நடக்கிறதல்லவா? இதுவும் நன்மை. இது தேவனிடத்திலிருந்து வருகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நன்மைகளுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது இன்னும் நன்மையும் கிருபையும் கர்த்தர் தொடர செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. நாளை குறித்து கவலைப்படாதிருங்கள். இருக்கிற நன்மைகளுக்காக மனதார அதை தந்தவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். கர்த்தர் இன்னும் நன்மையும் கிருபையும் தொடர பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, இன்று எங்களிடத்தில் இருக்கிற எந்த ஒரு நன்மையும் உம்மிடத்திலிருந்து, உம்முடைய கரத்தால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எங்கள் கரம் என்று ஒன்றுமில்லையப்பா. எங்கள் பிரயாசம் இல்லை, எங்களுடைய திராணி திறமை ஒன்றும் இல்லை. நான் சம்பாதித்தது என்று சொல்ல எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. எல்லாமே நீர் தந்தது. எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உணர்வு ஒருபோது எங்களை விட்டு விலகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.